இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க. பெருக்கு தொடர் வரிசையை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் 9வது உறுப்புக்கான மதிப்பும் கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்புக்கான மதிப்பையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கேட்குறாங்க, 12வது உறுப்புக்கான மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க மதிப்பு வந்து பொது உறுப்புக்கான ஃபார்முலா TN = AR/n-1 பிரதிட்டாங்கன்னா பிரதிட்டு அதை சுருக்கி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏவோட மதிப்பையும் ஆரோட மதிப்பையும் கிடைக்குமா? வர்ற ஏவோட மதிப்பு ஆரோட மதிப்புலேருந்து தொடர் வரிசையை கண்டுபிடிக்கும் போது 12வது உறுப்புக்கு என்ன மதிப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஏன்னா எதுக்காக இதை சுருக்குறோன்னா நமக்கு இதிலிருந்து ஏவோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் தெரிஞ்சாதான் 12வது உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? பாருங்க, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ 9வது உறுப்போட மதிப்பு வந்து 32,805, 6வது உறுப்போட மதிப்பு பார்த்திங்கன்னா 1215. இப்போ 12வது உறுப்புக்கான மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பெருக்கு தொடர் வரிசை என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். TN = AR/n-1. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது 9வது உறுப்பு. இது நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இப்போது T9 = 32,805. இதில் பாருங்கள், n வந்து 9, இதனுடைய மதிப்பு தான் கொடுத்துருக்கிறது. இது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? என்னோட மதிப்பு 32,805 வருமா? ஈக்குவல் A அப்படியே வந்துடும் R n. எத்தனாவது உறுப்பு? 9வது உறுப்பு. அப்போ n வந்து என்ன? 9 - 1 வருமா ஃபார்முலா படி? அப்போது 32,805 ஈக்குவல் AR/9 - 1 8. மாற்றி எழுதிக்கிற போது என்னாகும்? AR/8 ஈக்குவல் 32,805. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்புக்கான மதிப்பு 1215. இதையும் பமாப்படுறது இல்லாமா? இப்போ என்னோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? 1215 ஈக்குவல் AR/n. 6வது உறுப்பா? அப்போ n வந்து என்ன? 6. 6 - 1 வருமா? அப்போ எடுத்து எழுதும் போது 1215 ஈக்குவல் AR/6 - 1 5. இது மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன வரும்? AR/5 ஈக்குவல் 1215. இப்போது சமன்பாடு 2ன்னு எடுக்க போகிறோம். முன்னே கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இது சமன்பாடு 1. நம்ம 2 சமன்பாடு இருக்குது. இப்போ 2த்தையும் வகுக்கலாமா? சமன்பாடு 1ஐ 2ஆல் வகுக்க. இப்போ 2ஆல் வகுக்கும் போது 1 போட்டு ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து சமன்பாடு. இப்போ 1வது சமன்பாடு என்ன? AR/8 டிவைட் பை 2வது சமன்பாடு என்ன? AR/5. சரிங்களா? ஈக்குவல் இதுக்கான மதிப்பு 32,805 டிவைட் பை AR/5க்கான மதிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு 1215. இப்போ இந்த ஏக்கு கேன்சல் ஆயிருமா? A/5 இருக்குது, A/8 இருக்குது. கேன்சல் ஆச்சு என்ன வரும்? 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போது 6 அடுக்கு 3 மட்டும் வருமா? ஈக்குவல் இதை கேன்சல் பண்ணலாமா? 1215. இப்போ 32,805 கேன்சல் பண்ண வரும் நமக்கு 27 வருமா? இப்போ 27. 27 வந்து எப்படி எழுதலாம் பாருங்கள். 27 ரூட் போடும்போது 9 × 3 27. மறுபடியும் ரூட் போட்டோம்னா 3 × 3 9. மறுபடியும் 3 × 1 × 3 3. அப்போ R³ ஈக்குவல் இப்போ 3 இருக்கா? இப்போ 3 அடுக்கு 3 எழுதலாமா? 2 பக்கமும் காமனாக ஸ்கியூப் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஆரோட மதிப்பு என்னவாக்கும் நமக்கு? 3. இப்போ ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதை வச்சு ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஆரின் மதிப்பை சமன்பாடு 1 சமன்பாடு 2 எதில் வேணாலும் பிரதியிடலாம். இப்போ ஆரின் மதிப்பை சமன்பாடு 2ல் கொடுக்கலாமா? ஏன் 2ல் வந்து இப்போ நமக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டெப்பு கொஞ்சம் கம்மியாக வரும், ஈஸியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது வகுக்கும் போது கழிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2ல் கொடுக்கும்போது AR/5 ஈக்குவல் 1215. ஆரோட மதிப்பு என்ன? 3. அப்போ 3 அடுக்கு 5ன்னு வருமா? ஈக்குவல் 1215. இப்போ A ×
இப்போ 3 வந்து 5 தடவை பெருக்கணும். இப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வருமா? 3 இன்ட்டு 3 9, 3 இன்ட்டு 3 9ஆ? 9 9 பெருக்குன்னா 81. 81 3 பெருக்கலாமா? பெருக்கும் போது 1 இன்ட்டு 3 3, 8 இன்ட்டு 3 24. அப்போ 5 தடவை பெருக்கும்போது என்ன நமக்கு 243 வருமா? ஈக்குவல் 1215. ஏவோட மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ ஏவை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிற 243 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலமாக வருமா? 1215 டிவைட் பை 243. இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது இப்போ ஒரு 243 43 1215 வந்து 5 இருக்கா? இப்போ 5 இன்ட்டு 243 1215. இப்போ ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 5. இப்போ நம்ம கூட ஏவோட மதிப்பு இருக்குது, முதல் உறுப்பு, பொது விகிதம் ஆவோட மதிப்பு இருக்குது. இதை வச்சு 12வது உறுப்புக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஏவோட மதிப்பு என்ன? முதல் உறுப்பு 5 கண்டுபிடிச்சிட்டோம். பொது விகிதம் ஆவோட மதிப்பு என்ன? 3 கண்டுபிடிச்சிட்டோம். 12வது உறுப்புக்கான மதிப்பு கேட்டிருக்காங்களா? இப்போ 12வது உறுப்புன்னா என்னோட மதிப்பு தான் 12வது உறுப்பு. இப்போது பொது உறுப்பு இப்போ பெருக்க தோற்ற வரிசை என்னும் போது பொது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Tn ஈக்குவல் AR இப்போ n-1. சரிங்களா? இல்லை பிரதி இல்லாமா? T என்னோட மதிப்பு என்ன? 12 ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன? 5 இன்ட்டு ஆவோட மதிப்பு என்ன? 3 n 12 மைனஸ் 1 வருமா? ஈக்குவல் 5 இன்ட்டு 3 12 மைனஸ் 1 கழிச்ச எவ்வளோ? 11. ஈக்குவல் 5 இன்ட்டு 3 வந்து 11 தடவை பெருக்கணும். அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு இதே போல் 11 முறை பெருக்கலாமா? பெருக்கும்போது என்ன வரும்? 1,77,147 வருமா? இப்போ இது ரெண்டு இருக்கும்போது 8,85,735 வரும். இது வந்து T 12வது உறுப்புக்கான மதிப்பு. நீங்கள் இது வரைக்கும் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கூட 5 இன்ட்டு 3 11 இதோட நிறுத்திக்கிட்டாலும் சரி.